ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாய் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரெக்னென்சி அப்போது என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் எனக்கு இருந்துச்சு, என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரெக்னென்சின்றது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னி. அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம அந்த குழந்தைய கையில் வாங்கும்போது அந்த கஷ்டம் எல்லாமே நமக்கு மறந்து அது ரொம்ப ஹாப்பி ஆகிடும். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மதர்ஸ் எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி ஆகணும்னு நான் காட்டை ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட் வாமிட்டிங் எனக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருந்துச்சு. எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் அந்த அப் டு 10 months வரையுமே எனக்கு வாமிட்டிங் இருந்துச்சு. டேப்லெட் போட்டால் மட்டும்தான் கண்ட்ரோல் ஆகும். எனக்கு அந்தளவுக்கு ஓவர் வாமிட்டிங் இருந்துச்சு. மயக்கமும் எனக்கு இருந்துச்சு. எனக்கு என்ன ப்ரெக்னென்சி நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு பாப்பா வயிற்றில் தங்க ஆரம்பித்ததுலேருந்தே எனக்கு வந்து மயக்கன்றது இருந்துச்சு. ரொம்ப சிவியராக இருக்காது. ஒரு 9 monthsக்கு மேலே தான் எனக்கு மயக்கன்றது ரொம்ப சிவியராக இருந்துச்சு. அது வர நார்மலாக, ஆனால் எப்போயுமே ஒரு மாதிரி கேராகவே எனக்கு இருந்துகிட்ருக்கும். நெக்ஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து மார்னிங் சிக்னஸ் எனக்கு இருந்துச்சானா ஆமாம் இருந்துச்சு. அப் டு 10 months வரையுமே இருந்துச்சு. ஆனால் எனக்கு 6th month தான் அது ஸ்டார்ட் ஆனுச்சு. அடுத்த சிம்டம்ஸ் பேக் பெயின் எனக்கு இருந்துச்சுன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு ஃபஸ்ட்டு காட்டின சிம்டம் வந்து பேக் பெயின் தான். பேக் பெயின் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எனக்கு பாப்பா கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு பேக் பெயின் அதிகமாக இருந்துச்சு. 10 months வரையுமே எனக்கு பேக் பெயின் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஃபுட் கிரேவிங்ஸ். எனக்கு என்ன மாதிரி ஃபுட் கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு அதிகமாக ஸ்வீட் ஃபுட் கிரேவிங்ஸ் தான் இருந்துச்சு. காரம் வந்து இருந்துச்சு, ஆனால் காரம் ஸ்வீட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. நான் ஸ்வீட் தான் அதிகமாக சாப்பிட்டேன் என்னோடய ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட்டு பெல்லி ஷேப். எனக்கு என்ன மாதிரி பெல்லி ஷேப் இருந்துச்சு அப்படின்னா வந்து 2 types ஆஃப் பெல்லி ஷேப் சொல்லுவாங்க. ஒன்று ஷார்ப்பாக இருக்கிறது, இன்னொன்று ரவுண்டடாக இருக்கிறது. என்னோடய பெல்லி ஷேப் வந்து ரவுண்டான பெல்லி ஷேப்பாக தான் இருந்துச்சு. பெல்லி ஷேப் வந்து 6 monthsக்கு மேலே தான் தெரியும். நெக்ஸ்ட்டு பார்ட்னரோட வெயிட் கெயின் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய பார்ட்னரோட வெயிட் வந்து ஆமாம் கெயின் ஆணுச்சு. அவங்க வந்து வெயிட் ஏறி தான் இருந்தாங்க. 15 kg வரை வெயிட் கெயின் அவங்களுக்கு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்னோடய ஸ்லீப்பிங் பொசிஷன் என்னோடது எப்படி இருந்துச்சுன்னா நான் மோஸ்ட்லி லெஃப்ட் சைடு தான் திரும்பி தூங்கினேன். என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி ஃபுல்லாகவே எனக்கு அதிகமாக லெஃப்ட் சைடு தான் தூங்கணும்னு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு என்னோடய மூட் ஸ்விங்ஸ் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்துச்சு. நிறையாவே இருந்துச்சு. ஏன் அழுகிறேன், ஏன் சிரிக்கிறேன், எனக்கு எந்த நேரத்தில் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கே கெஸ் பண்ண முடியல. எனக்கு அந்த அளவுக்கு ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே மூட் ஸ்விங்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து ஹெட்டேக் தான் வந்து என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னியில் ஃபுல்லாகவே. சாப்பிட்டாலும் தலைவலிக்கும், சாப்பிடாட்டியும் வலிக்கும். ப்ரெக்னென்சி ஜேர்னி 10 month ஃபுல்லாகவே எனக்கு வந்து ஹெட்டேக் இருந்துகிட்டே இருந்துச்சு. அடுத்து ஃபுட் அவர்ஷன் வந்து எனக்கு ஓரளவு இருந்துச்சு. நான்வெஜ் எதுவுமே எனக்கு ப்ரெக்னென்சி ஜேர்னி ஃபுல்லாகவே எனக்கு பிடிக்கல. இந்த சிம்டம்ஸ்லாம் வந்துச்சு. எனக்கு பாயா இல்லை கேர்ளா நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், எனக்கு வந்து கேர்ள் பேபி தான். எனக்கு அழகான கேர்ள் பேபி தான் பிறந்தாங்க. இந்த சிம்டம்ஸ்லாம் வச்சு தான் கேர்ளா பாயான்லாம் கெஸ் பண்ண முடியாது. ஆனால் என்னோடய ஜேர்னியை சொன்னேன். எனக்கு வந்து கேர்ள் பேபி தான் பிறந்தாங்க. என்னோடய டெலிவரி ஸ்டோரி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய டெலிவரி ஸ்டோரியை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.